வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்ட வரலாறு. இந்த பாடப்பகுதிகள் கொஞ்சம் பெருசு தான். அதனால நம்ம 2 பாகமா பிரிச்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் பாகம் 1. நண்பர்களே, ஒண்ணும் அவசரம் இல்ல. நிதானமா, ரொம்ப ஆழமா ஊன்றி படிங்க. நுனிப்புல் மேயாதீங்க. நான் உங்களுக்கு நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையுமே, இந்த விடுதலை போராட்ட வரலாற ஒரு கதை மாதிரி வரிசையா, கோவையா சொல்லப் போறேன். கதைய நல்லா உள்வாங்கிக்கோங்க. நீங்க ரெடி பண்ண போறது ரிவிஷன் மெட்டீரியல் மட்டும் தான். ரிவிஷன் மெட்டீரியல் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் எழுதப் போறதில்ல. டேட்டாவ மட்டும் தான் எழுதி வச்சுக்க போறீங்க. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பக்கம். இந்த மொத்த 41 பக்கத்தையும் ரிவிஷன் மெட்டீரியல்னு பார்க்கும்பொழுது, ஒரு 1 1/2 பக்கத்துல எழுதிடலாம் நீங்க. இல்ல 1 பக்கத்துல எழுதிடலாம். ஒரு பக்கத்தையே 6ஆ பிரிச்சு பக்காவா எழுதி முடிச்சிடலாம். சார் எனக்கு தெரியாதா சேர்க்கிறீங்களா? ரிவிஷன் மெட்டீரியல் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இதே பிளேலிஸ்ட்ல 2வது வீடியோவோ, இல்ல 3வது வீடியோவா இருக்கும். அத போய் பாருங்க. முதல் வீடியோவா கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். அத போய் பாருங்க. தம்ப்நெயில் எப்படி வச்சிருப்பேன்னா, மெட்டீரியல் பிரிண்ட் போடணுமா? அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் ஒண்ணு வச்சிருப்பேன். அத போய் பாருங்க. அந்த டெக்னிக்க கத்துக்கோங்க. லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். அப்பப்போ எடுத்து நீங்க ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கணும். ஓகேவா? கதை கண்டிப்பா ஆனா மறக்காது. ஓகே. சரி. இப்போ இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதிகள் எங்கெங்க இதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் பேஸ் லெசன் 10th ஹிஸ்டரி வால்யூம் 2 யூனிட் 9. அதற்கு பிறகு அவுட்சோர்ஸ் கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். வெங்கடேசன் சார் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற ராமசாமி சார் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். ஓகேவா? இப்போ இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரா தமிழ்நாட்டில நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகள்ல கடைசியா நடந்த நிகழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கழகம். பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வேலூர் கழகம்ங்கிறது ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டம். ஆங்கிலேயர்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நடைபெற்ற ஒரு போராட்டம். பெரிய அளவுல வன்முறையின் மூலமா அந்த போராட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த போராட்டத்தின் விளைவுகளா யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ, நெறைய பேர ஒரு 6 பேர பீரங்கி வாயில கட்டி சுடப்பட்டாங்க. நெறைய பேர தூக்குல போட்டாங்க. எங்க? கோட்டைக்குள்ள மட்டும் இல்ல. பப்ளிக் பிளேஸஸ்ல அவங்க தூக்குல தொங்க விட்டாங்க. என்ன காரணம் அப்டின்னா, இனிமே எங்கள எதிர்க்க நெனைச்சா இதான்டா உங்களுக்கு கதி. அப்படின்னு மக்கள பயமுறுத்துறதுக்கு. எப்பொழுதுமே எந்த நாட்டிலயுமே வன்முறையின் மூலமா சுதந்திரம் கிடைச்சது அப்டின்னா, அந்த நாடு என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல மறுபடியும் வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இல்லையா? அதனால இங்க படிச்ச இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வன்முறை பக்கம் போகாம, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, படித்த இளைஞர்கள் ஒரு காந்தியுடைய அறவழிய கூட ஃபாலோ பண்ணாங்க. அதாவது வன்முறை இல்லாம நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு நெனைச்சாங்க. ஓகேவா? ரைட். இப்ப வேலூர் கழகத்துக்கு பிறகு இங்க கல்வி கற்ற நெறைய ஆட்கள் இருந்தாங்க. கல்வி கற்ற ஒரு நடுத்தர வயதினர் இருந்தாங்க இல்லையா? அந்த கல்வி கற்றவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன இங்கேருந்து போக வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரம்ப கால எண்ணம் கிடையாது. வெள்ளைக்காரன வச்சு நமக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நெனைச்சாங்க. அவங்கிட்ட மனு போடலாம். இந்த மாரி தப்பு இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்தி அவங்க மூலமா ஒரு தீர்வ கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நெனைச்சாங்க. அதுல உருவான முதல் சங்கம் தான் சென்னை வாசிகள் சங்கம். அதுல உருவான முதல் சங்கம் தான் எது? சென்னை வாசிகள் சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நேட்டிவ்னா வாசி. உள்ளூர் வாசின்னு சொல்றோம்ல அப்படி. சென்னை வாசிகள் சங்கம். எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 1852ல தொடங்கப்பட்டுச்சு. பிப்ரவரி 26 ஓகேவா? பிப்ரவரி 26 1852ல தொடங்கப்பட்டுச்சு நண்பர்களே. ஓகேவா? படித்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க? ஆயுதத்த விட வலிமையான மனுக்கள் மூலமா ஆங்கில அரச எதிர்க்க துணிஞ்ச காலகட்டம் அது. அதன் விளைவு தான் சென்னை வாசிகள் சங்கம். சரி, எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? ஏன் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, மனு குடுக்குறதுக்கு தான் தோற்றுவிக்கப்பட்டது. கஷ்டங்கள மனுக்கள் மூலமா ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட தெரியப்படுத்தி, அதன் மூலமா தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட எண்ணமா இருந்துச்சு. இதுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவுல பிரிட்டிஷ் இந்திய கழகம், பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சங்கம் ஒண்ணு தொடங்கப்பட்டுச்சு. அதன் தாக்கத்தால சென்னையிலயும் அதே மாதிரி ஒரு சங்கத்த உருவாக்கணும் அப்படின்னு நெனைச்சாங்க. அதன் காரணமா உருவானது தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ. ஓகேவா? எப்ப தொடங்கப்பட்டுச்சு? 1852 பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வணிகர். பெரும்பாலுமே இந்த சென்னை வாசிகள் சங்கத்துல யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, வணிகர்கள் தான் இருந்தாங்க.
அப்ப வணிகர்கள் இருந்தா வணிகர்களுடைய பிரச்சனைய தான் அவங்க நெறையா மனுக்கள் மூலமா சொன்னாங்க. ஓகேவா? ரைட். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஜுலு லட்சுமி நரசு. கஜுலா லக்ஷ்மி நரசு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். கஜுலு லக்ஷ்மி நரசு. இவர் வந்து ஒரு தெலுங்கு வணிகர். இவரோட சேர்ந்து சீனிவாசனார் என்பவரும் இத தொடங்குனாரு. புரியுதுங்களா? அவரும் ஒரு வணிகர் தான். இவங்க 2 பேர் மட்டும் இல்ல. அவங்க கூட அந்த அமைப்புல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, நெறைய சென்னையை சேர்ந்த நெறைய வணிகர்கள் இருந்தாங்க. என்ன நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுதந்திரம் வேணும்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்ல. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ மக்களுக்கு என்னென்ன இன்னல்கள், கொடுமைகள், குறிப்பா வரி குடுக்கலன்னா ஆங்கிலேய அதிகாரிகள் எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க. இதான் இந்த எம்.என்.ஏ.வோட முக்கியமான நோக்கமே இதுதான். வரி வசூலிக்கும் பொழுது மக்கள் எவ்வளவு சித்திரவதைகள அனுபவிக்கிறாங்க. சித்திரவதை முக்கியமான கீவேர்ட். சித்திரவதை ஆணையம்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே இவங்க தான். சரி இந்த கதைய நம்ம பின்னாடி பார்ப்போம். புரியுதா? ஸோ மக்கள் வந்து எவ்வளவு துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆங்கிலேய அரசுக்கு ஒரு மனு குடுக்குறது மூலமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஃபர்ஸ்ட் மனு. முதல் மனு. முதல் மனு வந்து டிசம்பர் 1852ல இவங்க வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. ஏன்? ஏன் டிசம்பர் 1852ல அனுப்பணும்? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. பட்டய சட்டம் இருக்கு இல்லையா? அந்த பட்டய சட்டம் மூலமா தான் அ அந்த கிழக்கிந்திய கம்பெனி நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பட்டய சட்டத்த புதுப்பிக்கிறதா இருந்தாங்க. 1853வது ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட்ட புதுப்பிக்கிறதா இருந்தாங்க. ஸோ அத புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்டத்துக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்குங்க ஐயா! அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மாகாணத்துடைய குறைகளை தெரிவிப்பதற்காக திட்டமிட்டது. அப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, 1852 டிசம்பர்ல இங்கிலாந்து பாராளுமன்றத்தில 2 சபைக்கு அனுப்புறாங்க. ஒண்ணு பிரபுக்கள் சபை, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு பேரு. இன்னொன்னு மக்கள் சபை, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். இந்த 2 சபைகளுக்குமே மனுவ அனுப்புறாங்க. இந்த மனுவுல என்ன சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அதாவது வரி வாங்கும் பொழுது எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வருவாய்த்துறை கொடுமைகள்னு பேரு. ரயத்வாரி முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ரயத்வாரி முறை. நிலத்தில யாரு பயிரிடுறாங்களோ அவங்களுக்கே அவங்க தான் நேரடியா வரி கட்டணும் இல்லையா? ஸோ ரயத்வாரி முறையில நிலவரி வசூலிக்கும் பொழுது, சார் இந்த ரயத்வாரி பத்தி எனக்கு தெரியாது சார்ங்கிறீங்களா? பரவால்ல. இந்த ரயத்வாரிலாம் நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம். ரயத்வாரி முறையில நிலவரி வசூலிக்கப்படும் பொழுது, விவசாயிங்க எவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாறாங்க? வருவாய்த்துறை அதிகாரிகளால எவ்வளவு கொடூரமா சித்திரவதை செய்யப்படுறாங்க? அப்படிங்கிறத விவரிச்சு அந்த மனுவுல விஷயம் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு லேட்டா ஜட்ஜ்மென்ட் கிடைக்குது? ரொம்ப காலதாமதம். ஏதாவது ஒரு வழக்குன்னு கோர்ட்டுக்கு போனா ரொம்ப காலதாமதம். வாய்தா மேல வாய்தா போடுறாங்க. அதற்கு பிறகு பாரபட்சமான தீர்ப்புகள். வேண்டியவனுக்கெல்லாம் ஒரு மாரி தீர்ப்பு, வேண்டாதவனுக்கெல்லாம் இன்னொரு மாரி தீர்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மனு சுட்டிக்காட்டுனுச்சு. அதற்கு பிறகு மதமாற்ற எதிர்ப்பு. கல்வி மானியம் குடுக்குறோங்கிற பேர்ல மக்களோட வரிப்பணம் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கு நீங்க நெறைய பணம் குடுத்தீங்கன்னா, அவங்க மதமாற்றம் பண்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தான் முக்கியமான நோக்கம். புரியுதா? என்னென்னது? முதல்ல விவசாயிகள்ட்ட இருந்து வரிய கலெக்ட் பண்ணும்பொழுது விவசாயிகள ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. 2வது என்ன? 2வது நீதித்துறை குளறுபடி. 3வது என்ன? மதமாற்ற எதிர்ப்பு. ஓகேவா? சரி. சென்னை வாசிகள் சங்கம் அனுப்பின இந்த மனு இங்கிலாந்துல ஒரு பெரிய சலசலப்ப ஏற்படுத்துச்சு நண்பர்களே. பெரிய சலசலப்பு. ஏன்னா, நல்லா கவனிங்க. நம்ம தாதாபாய் நவரோஜி கூட ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்துல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இங்கிலாந்து மக்களே, நீங்கலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெள்ளைக்காரன் வந்து அதாவது உங்க ஊர்க்காரன்லாம் எங்க ஊருக்கு வந்து எங்க நாட்ட ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இங்க தான் அவன் ஜென்டில்மேன் வேஷம் போடுறான். அங்க வந்து எங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அ அங்க வந்து எங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு" சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல கூட தாதாபாய் நவரோஜி எழுதியிருப்பாரு. அத நான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடத்தும்போது சொல்லி தரேன். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதுவும். ஓகேவா? அ அ பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வந்து அங்க இங்க வந்து பிரிட்டிஷ் தன்மை அதாவது அவர் இங்கிலாந்துல சொல்றாரு. இங்க பிரிட்டிஷ்காரன் எப்படி இருக்கான்? அப்படியே நீட்டா மனிதாபிமானம் உள்ளவன் மாரி அப்படியே எப்படி நடிக்கிறான். ஆனா அங்க வந்து பாருங்க, அவன் எங்கள அவ்வளோ கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கிற மாரி தான். ஸோ இங்கிலாந்து மக்கள்லாம் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, சரி நம்ம ஆட்கள் போய் இந்தியர்கள கரெக்ட்டா நடத்துறாங்க. இந்தியர்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது. நம்ம ஆட்கள் போய் நல்லா அழகா நிர்வாகம் பண்ணி, மக்கள சுதந்திரமாவும், சந்தோஷமாவும் வச்சுக்கிறாங்கன்னு தான் இங்கிலாந்து மக்கள் நெனைக்கிறாங்க. எப்பொழுதுமே மக்கள் நல்லவங்க தானே! எப்பொழுதுமே மக்கள்னா நல்லவங்க தான். இல்லையா? சரி, அந்த மக்கள் இப்படி நெனைக்கிறாங்க. அப்போ சென்னை வாசிகள் சங்கம் இந்த மாரி மனு அனுப்புன உடனேயே, இங்கிலாந்து மக்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃப்யூஷன். என்னடா மனு இப்படி வந்திருக்கு? நம்ம ஆட்கள் அங்க போய் அப்படியா குழப்பம் பண்றாங்க?
அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்பதான் என்னன்னா, ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து மறுக்கிறாங்க. இந்தியாவுல சித்திரவதையா? ஐயய்யோ! அப்படிலாம் இல்லையே. நாங்க அப்படிலாம் பண்ணவே இல்லையே! அப்படின்னு ஆங்கிலேய அதிகாரிகள் அங்க போயி பொய் பேசுறாங்க. சரி, இப்போ உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிலேய அதிகாரிகள் போயி பாராளுமன்றத்தில சொன்னத அவங்க ஒத்துக்கல. அப்போ உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி, அதாவது இந்திய சீர்திருத்தக் கழகம், அதோட தலைவரா இருந்தது யாருன்னா, ஹெச்.டி. செய்மோர்ன்னு நம்ம சொல்லுவோம். அத சீமோர்ன்னு சொல்லலாம். ஹெச்.டி. சீமோர். அவர இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்திய சீர்திருத்தக் கழகம் அதன் தலைவரையே இந்தியாவுக்கு அனுப்புது. அவரு என்ன பண்றாரு, 1853ல இந்த வருஷம் மட்டுமாவது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. 1853 அக்டோபர் மாசம் டான்ஃபி சீமோர் இந்தியாவுக்கு வந்தடைகிறார். ஹெச்.டி. செய்மோர் இந்தியாவுக்கு வராரு. ஓகேவா? சரி, அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே அவர கூப்பிட்டுக்கிட்டு சென்னை வாசிகள் சங்கத்தோட தலைவர் யாரு? அதாவது சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவனது யாரு? கஜிலு லட்சுமி நரசு. அப்புறம் சீனிவாசனார். இவங்க எல்லாரும் சீமோர அவங்களோட சொந்த செலவுல சென்னை மாகாணத்தோட பல பகுதிகளுக்கு அழைச்சிட்டு போறாங்க. முக்கியமா கடலூர், கும்பகோணம், திருநெல்வேலி இந்த இடத்துக்குலாம் சீமோர் போறாரு. போய் அங்க உள்ள மக்களெல்லாம் சந்திச்சு கேட்கிறாரு. இந்த என்ன படம் அது? ஜெய் பீமா. ஆமா. இந்த சூர்யா படம். அந்த படத்துல போய் பிரகாஷ் ராஜ் போய் ஒவ்வொரு இடமா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்பார்ல, அந்த மாரி செய்மோர் போய் எல்லா இடத்துலயும் கேட்கிறாரு. புரியுதா? கேட்கும் பொழுது அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. விவசாயிகள் வரிசையா வந்து சொல்றாங்க. வரி கட்டலன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் எப்படிலாம் துன்புறுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல பாவம் மனுஷன் ரத்த கண்ணீர் விட்டுருக்காரு. சரியா? அதுல குறிப்பா கிட்டின்னு ஒரு முறை. உங்களுக்கு தெரியுமா? கிட்டினா உங்களுக்கு தெரியுமா? கிட்டி வச்சு எலி தான் பிடிப்பாங்க முன்னாடி. கிட்டி 2 கட்டைகளுக்கு நடுவே விரல்களையோ, கைகளையோ வச்சு நசுக்குற கருவி அது. அப்புறம் கண்கள்ல மிளகாய் பொடி தூவுறது, வெயில்ல மணிக்கணக்குல நிக்க வைக்கிறது. இது மாதிரியான கொடுமைகள் எல்லாம் மக்கள் வந்து செய்மோர் கிட்ட சொன்னாங்க. செய்மோர் என்ன பண்ணாரு? நேரா இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போறாரு. ஜூலை 1854ல இங்கிலாந்துக்கு போய் அங்க நடந்த அ விஷயம் அங்க வந்து இந்தியாவுல என்னென்னலாம் பார்த்தாரோ, அத ஒரு அறிக்கையா, ஆதாரத்தோட பாராளுமன்றத்தில சமர்ப்பிக்கிறாரு. விவாதம் ஜூலை 1854ல நடக்குது. சீமோர் அங்க பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, "சென்னை மாகாணம் சித்திரவதைகளுடைய கூடாரம்" அப்படின்னு வர்ணிக்கிறாரு. என்ன சொல்றாரு? "சென்னை மாகாணம் சித்திரவதைகளுடைய கூடாரம்" அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இது பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி குடுத்துச்சு. அப்போ வந்து இந்தியாவுடைய வெளியுறவு செயலரா இருந்தவர் யார் தெரியுமா? இந்தியாவுடைய கல்வி சாசனத்தை பின்னாள்ல வெளியிட்ட 1854 அந்த காலகட்டத்தில வெளியிட்டார்ல சர் சார்லஸ் வுட். இவரு வந்து செய்மோர் வந்து சொல்றார்ல, போய் பெரிய குற்றச்சாட்ட வச்சுட்டாரா? அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உத்தரவிட்டார். என்ன பண்றாங்க? டார்ச்சர் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சு ஃபர்தரா அத விசாரிங்கன்னு சொல்றாரு. விசாரிச்ச உடனே டார்ச்சர் கமிஷன் அமைக்கப்படுது. ரொம்ப முக்கியம். டார்ச்சர் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்படுது? 1855. இப்ப பாராளுமன்ற விவாதம் 1854 ஜூலைல டிஸ்கஷன் நடக்குது. 1855ல டார்ச்சர் கமிஷன் அமைக்கிறாங்க. பாராளுமன்ற விவாதத்தின்படி நேரடி விளைவா, அதாவது பாராளுமன்ற விவாதத்துடைய நேரடி விளைவு என்னன்னா, சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஹாரிஸ் பிரபு, யார் அவரு? சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஹாரிஸ் பிரபு ஒரு விசாரணை ஆணையத்தை நியமிக்கிறார். அந்த விசாரணை ஆணையம் தான் டார்ச்சர் கமிஷன். அந்த டார்ச்சர் கமிஷன் விசாரணை நடத்தி அதே வருஷம் 1855 ஏப்ரல் மாசம் தனது அறிக்கையை சமர்ப்பிச்சது. அந்த அறிக்கையில என்ன குடுத்திருந்துச்சு அப்படின்னா, வருவாய் வசூலிக்கிறதுலயும், காவல்துறையிலயும் சித்திரவதை முறை பரவலா கடைபிடிக்கப்படுது அப்படின்னு ஆணையம் உறுதி செஞ்சது. இதன் விளைவா டார்ச்சர் ஆக்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வரப்படுது. அதாவது சித்திரவதை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி சித்திரவதை செய்தல், வரிய வசூலிக்கும் போதும் சரி, மத்த சமயத்திலும் சரி, சித்திரவதை செய்தல் சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இது யாரால சாத்தியமானுச்சு? சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் எம்என்ஏ. ஓகேவா? சென்னை வாசிகள் சங்கம் என்ன செஞ்சாங்க? வன்முறை மூலமா போராடினாங்களா? இல்ல. மனு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த மனு எப்ப கொடுத்தாங்க? பட்டய சட்டம் திருத்தப்படுறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. சரி, அந்த மனு எங்கெங்கலாம் கொடுத்தாங்க? பிரபுக்கள் சபையிலயும் சமர்ப்பிச்சாங்க, மக்கள் சபையிலயும் சமர்ப்பிச்சாங்க. சமர்ப்பிச்சாங்களா? சமர்ப்பிச்சதுக்கு என்ன ஆச்சு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படியே விட்டுருச்சா அத? ஷாக் ஆயி செய்மோர அனுப்புனாங்க. இல்லையா? செய்மோர் வந்து இங்க எங்கெங்கலாம் விசாரிச்சாரு? கடலூர், கும்பகோணம், திருநெல்வேலி மாதிரியான இடங்கள் எல்லாம் விசாரிச்சாரு. விசாரிச்சு போய் இங்கிலாந்து பாராளுமன்றத்துல என்ன சொன்னாரு? சென்னை மாகாணம் சித்திரவதைகளுடைய கூடாரம் அப்படின்னு சொன்னாரு. இல்லையா? இதெல்லாம் நடந்துச்சு. எம்என்ஏவுக்கு மிகப்பெரிய வெற்றி.
இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் இது எப்போ அந்த வெற்றி கிடைக்குது? 1855 தான் கிடைக்குது. அடுத்த 2 வருஷத்துல 1857ல சிப்பாய் கழகம் வந்துருச்சு. சிப்பாய் கழகத்தினால பிரிட்டிஷ்க்கு பெரிய கசப்பு. அதனால இந்திய அமைப்புகள் மீது பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை கையாண்டுச்சு. அப்போ இன்னும் நெறைய மனுக்கள்லாம் பரிசீலிக்கவே படல. இவங்க குடுக்குற மனுலாம் அவன் கண்டுக்கவே இல்ல. அப்புறம் கஜுலு லட்சுமி அரசு அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரியா? அவருக்கு பிறகு சரியான தலைமை இல்ல. அதனால 1862க்கு பிறகு இந்த அமைப்பு மெல்ல மெல்ல செயலிழந்து போச்சு. அப்படியே செயலிழந்து போய் 1867ல எம்என்ஏ கலைக்கப்பட்டது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். 1867ல எம்என்ஏ கலைக்கப்பட்டுச்சு. 1868ல கஜுலு லட்சுமி நரசு மறைந்து விட்டார். சென்னை வாசிகள் சங்கம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்? அவர் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவருக்கு பிறகு சரியான தலைமை இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 1862க்கு பிறகு அந்த அமைப்பு மெல்ல மெல்ல அப்படியே செயலிழந்தே வந்தது. 67ல கலைக்கப்பட்டுருச்சு. 68ல லட்சுமி நரசு இறந்து விட்டார். ஓகே? சரி. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்ட் நியூஸ் பேப்பர் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. மதராஸ் மாகாணத்துல துவங்கப்பட்ட ஒரு இந்தியருக்கு சொந்தமான முதல் பத்திரிகை. அது எதுனா கிரசன்ட். அது எது? கிரசன்ட் பத்திரிகை. 1844 அக்டோபர் 2 அன்னைக்கு அது வெளியானுச்சு. சரியா? சரி ரைட்டு. இப்போ சென்னை வாசிகள் சங்கமும் மறுகையா. அது முடிஞ்சு போச்சு. அப்ப இந்தியர்களுடைய இப்ப சென்னை மாகாணத்திலிருந்து மக்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் எல்லாம் எப்படி போய் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொல்றது? அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அதாவது என்ன சொல்றது? அப்படியே அந்த தணல் அப்படியே அமைஞ்சிட்டு இருக்கும்பொழுது தான் ஒரு சம்பவம் நடந்தது. திருவாரூரை சேர்ந்த திருவாரூரை சேர்ந்த முத்துசாமி அப்படின்னு ஒருத்தர். முத்துசாமி ஐயர் அவரு. அவர ஜட்ஜா போட்டாங்கப்பா. அவர ஜட்ஜா போட்ட உடனேயே சென்னையில இருந்த ஆங்கில பத்திரிகைகள், இன்னும் சொல்லப்போனா ஆங்கிலோ இந்திய பத்திரிகைகள் அப்படி வேணா சொல்லலாம். அ அந்த பத்திரிகைகள் குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சது. அது எப்படி ஒரு கருப்பன் கருப்பன் நம்ம 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 வேணா சொல்லிக்கலாம். இவங்க வெள்ளை அப்படின்னு. வெள்ளைக்காரன பொறுத்தவரைக்கும் நம்மலாம் கருப்பனுங்க தான். இந்த ஒரு கருப்பன் எப்படி வெள்ளையர்களை விசாரிச்சு தண்டனை குடுக்க முடியும்? ஒரு இந்தியன் எப்படி ஒரு பிரிட்டிஷ குற்றவாளி கூண்டுல ஏத்த முடியும்? நீதிபதியா அவன் விசாரிச்சு எப்படி தண்டனை குடுக்க முடியும்? அப்படின்னு ஒரே காழ்ப்புணர்ச்சியிலயும், நிறவெறியோடையும் நெறைய ஆங்கில பத்திரிகைகள் எழுதினாங்க. இந்தியாவுல நீதித்துறையின் உயர் பதவிகள் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு தான் அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது. இந்தியர்கள் எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் கீழ்த்தட்டு அதிகாரிகளா தான் இருந்தாங்க. இப்போ ஐஐடில என்ன நடக்குது? ஐஐடில நம்ம பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்னதான் திறமையானவர்களா இருந்தாலும் அசோசியேட் புரொஃபசர் ஆகுறதுக்கே கஷ்டம். ஐஐடி சென்னையா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், கரக்பூரா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் ப்ரொஃபசர் கிரேட்ல ஓபிசி மக்கள். யார் ஓபிசினா? நம்ம பிசி, எம்பிசி சொல்றோம்ல, அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓபிசி. எஸ்சி, எஸ்டி மக்கள் எத்தனை பேர் ப்ரொஃபசரா இருக்காங்க? அப்ப இன்னமும் ஐஐடிகள்ல என்ன எழுதப்படாத சட்டமா இருக்கு? அனைத்து உயர் பதவிகளும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அங்க. அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்துல நீதித்துறையின் உயர் பதவிகள் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான், ஆங்கிலேயர்களுக்கு தான். இந்தியர்கள் எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும் அவங்க கீழ்த்தட்டு அதிகாரிகளா தான் இருக்க முடிஞ்சது. அப்போ 1877ல சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக திருவாரூரை சேர்ந்த டி. முத்துசாமி ஐயர் நியமிக்கப்பட்டார். இது ஒரு மைல்கல். தென்னிந்திய வரலாற்றிலே இது ஒரு பெரிய விஷயம். இப்ப நான் சொன்ன மாதிரி நெறைய ஆங்கில இந்திய பத்திரிகைகள் என்ன செய்றாங்க? மிக கடுமையா அத எதிர்க்கிறாங்க. குறிப்பா தி மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிற பத்திரிகை ரொம்ப இனவெறித்தனமா நடந்துக்குச்சு. இனவெறிய கக்குனுச்சு. ஒரு இந்தியருக்கு, அதுவும் ஒரு கருப்பினத்தவருக்கு வெள்ளையர்களை விசாரித்து தீர்ப்பு சொல்லும் தகுதியா? ஐரோப்பிய பண்பாட்டு அதாவது த ஒரு ஒரு இந்தியருக்கு, அதுவும் ஒரு கருப்பினத்தவருக்கு வெள்ளைக்காரர்களை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லும் தகுதியோ, ஐரோப்பிய பண்பாட்டு அறிவோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதுனுச்சு. விளைவு என்ன? இது பெரிய அவமானம் இல்லையா? அவன் பத்திரிகையில என்னமோ எழுதுறான். நம்ம ஒரு மறுப்பு கூட சொன்னா அவன் பத்திரிகையில போடுவானா? இல்லங்க நீங்க பண்றது தப்புன்னு நான் ஒரு கட்டுரை எழுதி அனுப்புறேன். இந்த கட்டுரைய அவன் பத்திரிகையில போடுவானா? போட மாட்டான். அப்பதான் இங்க படித்த இளைஞர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. ஒரு விழிப்புணர்ச்சி வந்துச்சு. அது என்னன்னா, நம்மளோட நியாயத்த எடுத்து சொல்றதுக்கு நமக்குன்னு சொந்தமா ஒரு பத்திரிகை இல்லையே. அப்படி பத்திரிகை இனிமேவும் நம்ம உருவாக்கலன்னா, கடைசி வரைக்கும் நம்ம குரல் எவனுக்கும் கேட்காது. நம்ம ஊமைகளாவே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. சரியா?
இதுதான் ஹிந்து பத்திரிகை தொடங்குறதுக்கு காரணமாக அமைந்தது. ஆங்கிலேயர்களுடைய ஆணவத்துக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த தேசியவாதியான சுப்பிரமணிய ஐயர் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது திருவல்லிக்கேணியை சேர்ந்த 6 இளைஞர்கள், த ட்ரிப்ளிகேன் 6ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? த ட்ரிப்ளிகேன் 6. அவங்க ஒன்று கூடுறாங்க. இவங்க தான் தமிழக பத்திரிகை உலகின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர், அவரையே நம்ம அப்படி போற்றலாம். ஓகேவா? தி இந்து 1878, மறந்துடாதீங்க, 1878 செப்டம்பர் 20 அன்னைக்கு ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி, இந்த பேரை மறந்துடாதீங்க, எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவங்களோட நண்பர்கள் 4 பேர், மொத்தம் 6 பேர், ட்ரிப்ளிகேன் 6, அவங்க இணைந்து தி இந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அது வார இதழாக தான் வெளிவந்தது. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவின் காரணமா 1883 வாரம் மும்முறை இதழா வந்துச்சு. 1889 நாளிதழா வந்துச்சு. அதுலேருந்து 1889 இன்னைக்கு வரைக்கும் அது 4 இதழா வந்துட்டு இருக்கு. சரியா? ஆங்கிலேயர்களுடைய நிர்வாக சீர்கேட்டை தோலுரித்து இது எழுதுனுச்சு. அதற்கு பிறகு சுதேசமித்ரன். இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்து, அப்போ தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பாமர மக்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் என்ன செய்யறது? சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை 1891 தொடங்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? ஸோ தாய்மொழியிலையும் நம்ம சொல்லணுங்கிறத ஜி சுப்பிரமணியம் அவர்கள் நம்பினார். அதனால 1891 சுதேசமித்ரன் அப்படிங்கிற பெயர்ல தமிழ் பருவ இதழ் ஒன்று தொடங்கப்பட்டுச்சு. என்னது? தமிழ் பருவ இதழ். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு இதழ் வரும். 1899 இது முதல் தமிழ் நாளிதழா மாறுனுச்சு. எளிய தமிழ்ல அரசியல் பேசின முதல் இதழ் இதுதான். இந்த சுதேசமித்ரன்ல பிற்காலத்துல பாரதியார் உதவி ஆசிரியரா இருந்தார். என்ன இருந்தாரு? உதவி ஆசிரியரா இருந்தாரு. அப்பதான் விடுதலை வேட்கை தமிழ்நாடு முழுவதும் பரவுனுச்சு. இந்த 2 பத்திரிகை, எது? இந்து, சுதேசமித்ரன். அது மட்டும் இல்ல, இந்தியன் பேட்ரியாட். அந்த 2 பத்திரிகைகளும் தான் மற்ற பத்திரிகை உருவாகிறதுக்கு ஒரு ஊக்கமா இருந்துச்சு. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயிலு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இதெல்லாம் பாரதியாரோடது. உள்ளிட்ட பல உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குறதுக்கு இந்த 2 பத்திரிகை தான் காரணம். என்ன பத்திரிகை? ஹிந்துவும் சுதேசமித்ரனும். சரி, ரைட்டு சார், சென்னை வாசிகள் சங்கம் போயிடுச்சு. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தகுந்த சம்பவம் என்ன? 1877 முத்துசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டாரு. அதை எதிர்த்து ஒரே விஷமா கக்குனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பத்திரிகை தொடங்கினாங்க. ஓகே, சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒன்று ஏன் உருவாக்கப்படணும்? ஏன் உருவாக்கப்படணும்? ஒரு அமைப்பு ரீதியாக போராடணும்ல, அதுக்காக தான் உருவாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு இந்த சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா, எம்எம்எஸ். சரிங்களா? எம்எம்எஸ் எந்த வருஷம்? காங்கிரஸ் தொடங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1884. நல்லா கவனிங்க, இந்த சங்கத்தை தொடங்கினவங்க காங்கிரஸ் தொடங்குறதுக்கே இவங்க தான் காரணம். பார்க்கலாம் எப்படின்னு. முதலாம் தலைமுறை தேசியவாதிகளுடைய பயிற்சி களம் எது? முதலாம் தலைமுறை தேசியவாதிகளுடைய பயிற்சி களம் சென்னை மகாஜன சபை. இதெல்லாம் எழுதிங்க. எப்போ தொடங்கினாங்க? மே 16, 1884. எங்க தொடங்குறாங்க? எங்க தொடங்குறாங்கன்னா அண்ணா சாலையில் இருந்த ஹிந்து ஆஃபீஸில் தான், இந்த ஹிந்து ஆஃபீஸில் தான் இந்த சென்னை மகாஜன சபையை தொடங்குறாங்க. யார் இதுக்கு முதல் தலைவர்? தலைவர் பி ரங்கையா நாயுடு. செயலாளர் யாரு? அனந்தாச்சார்லு. முக்கியமான உறுப்பினர் எம் வீரராகவாச்சாரி. யார் இந்த எம் வீரராகவாச்சாரி? இந்து பத்திரிகையை தொடங்கினதுல மொத்தம் 6 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 6 பேர்ல இவர் ஒருத்தர், எம் வீரராகவாச்சாரி. சரியா? இந்த ரங்கையா நாயுடு, அனந்தாச்சார்லு, வீரராகவாச்சாரி, இவங்கெல்லாம் தான் எதை தொடங்குறாங்க? சென்னை மகாஜன சபையை தொடங்குறாங்க. முதல் தலைவர் ரங்கையா நாயுடு, செயலாளர் அனந்தாச்சார்லு. இவங்க யாரு? வன்முறை ஆயுதம் ஏந்தி போராடுற, இல்லைன்னா தீவிர தேசியவாதிகளா இவங்க? அப்படிலாம் கிடையாது. இவங்க மிதவாதிகள். மிதவாதிகள்னா என்ன? மிதவாதிகள்னா உண்ணாவிரதம் இருக்கிறது, மனு கொடுக்கறது, அவன்கிட்ட போய் கெஞ்சுறது, ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணவங்க. அந்த காலத்தில் இது ஒன்றும் தப்பும் கிடையாது. புரியுதுங்களா? போய் வன்முறையில் இறங்கிக்கிட்டு நிற்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ வன்முறை இல்லாமல் கூட்டங்களை நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்புறது தான் இவங்களோட வேலையாக இருந்தது. சரி,
இவங்க எழுப்பின முக்கியமான கோரிக்கைகள் என்ன கேட்பாங்க. குடிமைப்பணி தேர்வுகள். இப்ப ஐஏஎஸ்ன்னு சொல்றோம். முன்னாடி ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்துலயும், இந்தியாவிலயும் ஒரே நேரத்துல நடத்தணும். அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கை. இங்கிலாந்துலயும், இந்தியாவிலயும் ஒரே நேரத்துல நடத்தணும். ஏன் தெரியுமா? நம்ம ஐசிஎஸ் ஆகணும்னா லண்டனுக்கு போய் தான் பரீட்சை எழுதுற நிலைமை இருந்தது. இங்கிலாந்துக்கு போணும். அப்படி போக முடியுமா? இங்க உள்ள நெறைய பேரு வசதி வாய்ப்புகள் கிடையாது இல்லையா? அதனால என்ன கேட்குறாங்க? இங்கிலாந்துலயும் நடத்துங்க, அப்படி இந்தியாவிலயும் கொஞ்சம் நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஒரே நேரத்துல நடத்துங்க. அப்புறம் லண்டன்ல உள்ள இந்திய கவுன்சில மூடுங்க. அந்த இந்திய கவுன்சில் அங்க இருக்கிறதும் ஒண்ணு தான், இல்லாததும் ஒண்ணு தான். எங்களோட கோரிக்கைகள் என்னன்னே இந்தியன் கவுன்சிலுக்கு தெரிய மாட்டேங்குது. நீதித்துறையும், நிர்வாகத்துறையும் கொஞ்சம் பிரிங்க. ஏன்னா நிர்வாகம் பண்றவன் தான் நீதியும் போடுறான்னா, அவன் காழ்ப்புணர்ச்சியில என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 3 முக்கியமான கோரிக்கைகள். ஓகேவா? சரி. இது இப்படியே இருக்கு. 1884. இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அ சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒரு முக்கியமான அமைப்பு தான். ஆனா, இது சென்னையில இருக்கு. இந்தியா முழுமைக்கும் ஒரு அமைப்பு தேவைல்ல. அப்படிங்கிற எண்ணம் 1884ல சென்னையில உருவானுச்சு. எப்படின்னு கேளுங்க. அடையார்ல தான் பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா? பிரம்மஞான சபையுடைய தலைமையகம் அடையார்ல இருக்கு. அந்த வரலாறுலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பிரம்மஞான சபை கூட்டம் அது பிரம்மஞான சபையுடைய கூட்டம் ஒண்ணு 1884 டிசம்பர்ல சென்னை அடையார்ல நடந்தது. அங்க வந்து நெறைய பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து திவான் பகதூர் ரகுநாத ராவ் வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. அங்க ஒரு ரகசிய கூட்டம் ஒண்ணு நடக்குது. இந்த ரகசிய கூட்டத்துல தாதாபாய் நௌரோஜி, ஏஓ ஹியூம், இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிச்சவர். இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை என்றே அழைக்கப்படுறாரு ஏஓ ஹியூம். இவர் பிரிட்டிஷ்காரரு. பிரிட்டிஷ்காரரா இருந்தா என்ன? இந்தியா சுதந்திரம் பண்ணி நினைக்க கூடாதா என்ன? நினைக்கலாம், தப்பு இல்லை. கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்களோட சென்னையை சேர்ந்த ஜி சுப்பிரமணியம், யாரு? ஹிண்டு பேப்பர். பி ரங்கையா, இவர் யாரு? இவர் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். அனந்தாச்சார்லு யாரு? சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர். இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா, சென்னையில் எப்படி சென்னை மகாஜன சபை இருக்கோ, இந்தியா முழுமைக்கும் ஒரு அமைப்பு தேவை, காங்கிரஸ்னு ஒன்றை உருவாக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஓகேவா? அந்த பெட்டி செய்திக்கு அப்புறம் வரேன் நான். பெட்டி செய்திக்கு அப்புறம் வரேன். சரி, பெட்டி செய்தி பார்த்துடலாமா? பார்த்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் இவங்க தான். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் சீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், அப்புறம் எஸ் சுப்பிரமணிய ஐயர், யார்? ஹிந்து. இவங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டில் மிதவாதிகள். மிதவாதிகள் அப்படின்னா இவங்க தான் தொடக்க கால தேசியவாதிகள். தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கான்ஸ்டிடியூஷனெல்லாம் அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. கூட்டங்கள் நடத்துவாங்க. ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசுவாங்க. பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவார்கள். பேசுவாங்க. பேசி தீர்மானம் போடுவாங்க. தீர்மானம் போட்டு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க. வங்கப் பிரிவினையின் போது திலகரும் மற்ற தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும், மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். ஏன்? ஏன்னா அவர் தீவிரமாக செயல்பட்டாரு. அதாவது ஒரு மக்கள் கலந்துகிட்ட கூட்டங்கள் நடத்தினாரு. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஒரு ரூம்குள்ள கற்றறிந்தவர்கள், ஆங்கிலம் பேசுவவர்கள் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. புரியுதா? ஸோ சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் இவங்க தான். இவங்களோட நேம் லிஸ்ட்டை கொடுத்து இதில் யார் மிதவாதி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அந்த பேர்கள் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ ஓகே, இப்போ பிரம்மஞான சபை முடிஞ்ச பிறகு, சபை கூட்டம் ஒன்று முடிஞ்ச பிறகு 1884 டிசம்பரில் திவான் பகதூர் ரகுநாதராவ் வீட்டில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது. தாதாபாய் நவ்ரோஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காங்கிரஸ் உருவாக்குறதுன்னு போட்டாங்க இல்லையா? அதன்படி காங்கிரஸ் உருவானது 1885 டிசம்பர் 28 பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கே முதல் மாநாடு நடந்தது. அந்த முதல் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் WC பானர்ஜி. முதல் மாநாட்டின் தலைவர் யாரு? WC பானர்ஜி. ஓகேவா? நல்ல கவனிங்க. காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ஐடியாவே சென்னையில் தான் நடந்திருக்கு. அப்போ காங்கிரஸ்ல மிக முக்கியமான ஆட்களா தமிழர்கள் தான் இருக்காங்க.
சரியா? கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகள்ல நல்லா கவனிங்க. முதல் மாநாடு பம்பாயில நடக்கு இல்லையா? அதுல கலந்துகிட்டவங்க மொத்தம் 72 பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 72 பேர். அதுல 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்ல முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவரே தமிழர் தான். இந்து பத்திரிகை தொடங்கினார்ல ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர்தான் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர். காங்கிரசின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? என்ன தீர்மானம் தெரியுமா அது? இந்திய நிர்வாகம் பற்றி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த தீர்மானம். இந்திய நிர்வாகம் பற்றி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிறது அந்த தீர்மானம். காங்கிரஸின் 2வது மாநாடு, இதை பற்றி ஒரு பெரிய செய்திகள்லாம் நமக்கு தேவையில்லை. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கல்கத்தாவில் 1886 பொதுவாக வருடாந்திர மாநாடு எப்போ நடக்கும்னா டிசம்பரில் தான் நடக்கும். ஸோ கல்கத்தா மாநாடு டிசம்பர் 1886 அடுத்த வருஷமே. ஸோ 84 டிசம்பரில் கூட்டம் போடுறாங்க. 85 டிசம்பரில் காங்கிரஸ் தொடங்கிடுறாங்க. 86 டிசம்பர் கல்கத்தா மாநாடு. 87 டிசம்பர் சென்னை. காங்கிரஸின் 3வது மாநாடு சென்னையில் நடந்தது. ஸோ காங்கிரஸ் தென்னிந்தியாவில் கால் பதிக்கிறதுக்கு முக்கியமான மாநாடு இதுதான். எங்கே நடந்ததுன்னா மக்கீஸ் தோட்டம். மக்கீஸ் தோட்டம்னா எது? மக்கீஸ் தோட்டம்னு சொன்னோன்னே உங்களுக்கு 1000 விளக்கு ஞாபகம் வரணும். 1000 விளக்குன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சர் பிடி தியாகராயர் சென்னையின் மேயராக இருக்கும் பொழுது 1000 விளக்கில் இருக்கிற ஒரு மாநகராட்சி பள்ளியில் தான் முதல்ல மதிய உணவு திட்டம் போட்டாங்க 1920களில். புரிஞ்சுதா? மக்கீஸ் தோட்டம். ஓகே. காங்கிரஸுடைய 3வது மாநாடு டிசம்பர் 27 to 30 நடந்தது 1887. இந்த 3வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர். காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யாரு? பத்ருதீன் தியாப்ஜி. காங்கிரஸுடைய முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? ராயல் கமிஷன் அமைக்கணும்னு. இந்திய நிர்வாகத்தை சீர்படுத்துறதுக்கு ராயல் கமிஷன் அமைக்கணும்னு சொன்னது சுப்பிரமணியர். காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். காங்கிரஸின் முதல் தலைவரான இந்திய பெண் யாரு? இந்திய பெண் அவர் யாரு? பார்க்கலாம், இந்த வீடியோலே பார்க்கலாம். யோசிங்க நீங்க. உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியலனா பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கவனிங்க. சரி, இப்போ இந்த 3வது காங்கிரஸ் மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ராஜா சர் டி மாதவராவ். ஓகேவா? சரி, என்னென்ன சிறப்பம்சங்கள்? கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் 607 பேர். இதில் 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எவ்வளோ வேகமாக வளர்ந்தது அப்படிங்கிறது காட்டுது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல மக்கள் எல்லாரையும் பங்கேற்க வச்ச காங்கிரஸ் மாநாடு இதுதான். அந்த மாநாட்டு செலவுகளுக்காக பொதுமக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி நடத்தின மாநாடு இதுதான். ஸோ பொதுமக்களாலும் பங்களிக்க முடியும், பொதுமக்களையும் ஈடுபடுத்தி நாம் பல போராட்டங்களை நடத்த முடியும், கூட்டங்களை நடத்த முடியும்னு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேஷன் இதுதான். புரியுதுங்களா? அதில் வீரராகவாச்சாரி இருக்கார்ல. யார் இந்த வீரராகவாச்சாரி? வீரராகவாச்சாரி பற்றி நம்ம முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோமே. யார் அவர்? இந்து பத்திரிகையை தொடங்கின 6 பேரில் ஒருத்தர் வீரராகவாச்சாரி. அவர் காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகத்தை தமிழில் அச்சிட்டு மக்களிடையே விநியோகித்தார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்னா என்ன, ஏன் நம்ம சுதந்திரம் கேட்குறோம் அப்படிங்கிறத எளிய தமிழில் பாமர மக்களுக்கு புரியும்படி விளக்கிய முதல் முயற்சி இந்த காங்கிரஸ் வினாவிடை. யார் வெளியிட்டா? வீரராகவாச்சாரி அவர்கள் வெளியிட்டார். ஸோ இந்த மாநாட்டுக்கான செலவை சமாளிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட நிதி வசூலிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் கூட அவங்களால முடிஞ்ச சிறு தொகையை கொடுத்தாங்க. ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் இது அப்படியே நடந்துகிட்டு இருந்ததா? அப்போதான் இந்தியா முழுக்க வெள்ளைக்காரனுக்கு எதிராக திருப்பினது யார் தெரியுமா? கர்சன் பிரபு. அவன் தான் என்ன பண்ணான்? வங்காளத்தை மத அடிப்படையில் பிரிக்கணும்னு நினச்சான். இது அவன் என்ன நினச்சான் தெரியுமா? மத அடிப்படையில் பிரிஞ்சா இவனுங்க மதத்துக்குள்ள அடித்து கிடப்பானுங்கன்னு நினச்சான். ஆனால் அது அப்படியே பேக் ஃபயர் ஆகி இந்தியா முழுக்க வெள்ளைக்காரனை துரத்தியே ஆகணும்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே அந்த வங்க பிரிவினை தான். சரியா? ஸோ வங்க பிரிவினையின் காரணமாக தோன்றுனது தான் சுதேசி இயக்கம். மக்களை திரட்டுறதுக்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது சுதேசி இயக்க காலகட்டத்தில் தான். அதாவது தமிழ்னு மட்டும் இல்லை, அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த வட்டார மொழிகள்.
ஸோ வட்டார மொழிகள் மூலமா மக்களை ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு எந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுது? சுதேசி இயக்க காலகட்டம். மக்களுடைய நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்புறதுல சுப்பிரமணிய பாரதியுடைய தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவை. சரியா? சுதேசி கருத்துக்களை பரப்புறதுக்காகவே பல இதழ்கள் தோன்றுச்சு. அந்த இதழ்கள்லாம் வட்டார மொழி பத்திரிகைகள். வட்டார மொழி பத்திரிகைகள். சுதேசமித்திரன், இந்தியா, இது ரெண்டுமே முக்கியமான இதழ்கள். தீவிர தேசிய தலைவர் யாரு? தீவிர தேசியவாத தலைவர் லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், அதற்கு பிறகு பிபின் சந்திரபால், சந்திரபால். லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், சந்திரபால். அதுல பிபின் சந்திரபால் சென்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. மேற்கொண்டு பீச்சஸ்லாம் பேசுறாரு. சென்னை மெரினா கடற்கரையெல்லாம் பேசுறாரு. அப்படியே நெருப்பு பாயிர உரைகள். அதை அப்படியே ஒருத்தர் தமிழ் படுத்துவார். இளைஞர்கள்லாம் அப்படியே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகி ரத்தம் கொப்பளிக்க இளைஞர்களே அதெல்லாம் கவர்ந்துருச்சு. ஸோ சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெரும் அளவில் பங்கேற்றாங்க. இப்போ இந்த சுதேசி இயக்க காலகட்டம், அதற்கு பிறகு இந்த சுதேசி இயக்க காலகட்டத்திலேயே இருக்குல்ல, அதுலேயே மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு போராட்டங்களின் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த மும்மூர்த்திகள் யார் தெரியுமா? சுதேசி மும்மூர்த்திகள்னு அழைக்கப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா தமிழக விடுதலை போராட்டத்தின் மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. யார் தெரியுமா அவங்க? ஹூஸ் தட்? ஒன்று வஉசி, இன்னொன்று மகாகவி பாரதியார், மூணாவது சுப்பிரமணிய சிவா. வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? 1905 வங்க பிரிவினை. அதுக்கு பிறகு இந்திய அரசியல் களம். சும்மா அந்த மனு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. மனு கொடுக்கக்கூடாது, உரிமையை கேட்கணும், டிமாண்ட் பண்ணணும். பெட்டிஷனிங் பத்தாது, டிமாண்டுக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறுனுச்சு நண்பர்களே. புரிஞ்சுதா? சுதேசி மும்மூர்த்திகள், தமிழக விடுதலை போராட்டத்தின் மும்மூர்த்திகள் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வஉ சிதம்பரனார். 1872 1936 வரைக்கும் அவரோட செயல் வீரர். மகாகவி பாரதியார் எழுத்து வீரர். சுப்பிரமணிய சிவா சொல் வீரர், பேச்சாற்றல். புரியுதுங்களா? ரைட். இப்போ ஒவ்வொருத்தவங்களா பார்க்கலாம். வஉசி எப்போ பிறந்தாரு? டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பிறந்தாரு. என் வாழ்க்கையில் பல ஆசிரியர்கள் இருக்காங்க. வஉசி பற்றி நான் முழுசாக படித்த பிறகு வஉசி எனக்கு மிகச்சிறந்த ஆசிரியர். வஉசி வாட் அ மேன். இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான ஒரு ஆள். நார்த் இந்தியாவில் மட்டும் பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கிங்க, காந்திக்கு இணையாக வச்சு அவரை பாராட்டியிருப்பாங்க. பெரியார் சொன்னாருங்க, வஉசி மட்டும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக இருந்தாக்கா நேரம் வஉசியோட புகழே வேற. அவர் வேற ஒரு இதாக மீன்ஸ் நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்கிறேன். அதனால அவரை பெருசாக யாரும் கண்டுக்காமல் போயிட்டாங்க. வஉசி மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக இருந்திருந்தாருன்னா எல்லார் வீட்லேயுமே வஉசி படங்களாவது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுறாரு. வஉசி ஒரு சுத்தமான உத்தமர். சரிங்களா? ரைட். வஉசி எப்போ பிறந்தாரு? டீச்சர்ஸ் டே அன்னைக்கு செப்டம்பர் 5 1872 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். வசதியான குடும்பங்க. அப்பா உலகநாத பிள்ளையே ஒரு வக்கீல். வஉசியும் சட்டம் படித்தார். சரியா? சட்டம் படித்து என்ன பண்ணார் தெரியுமா? இந்த லாயர் வச்சுக்க முடியாத ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இலவசமாக வாதாடினவர் வஉசி. அவருடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு முழங்கினார்ல, அது வஉசியுடைய தாரக மந்திரமாக இருந்தது. பாரதியார் 1882 டிசம்பர் 11 எட்டயபுரத்தில் பிறந்தார். எனக்கு இந்த தேதி எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுப்பேன்? ரஜினிகாந்த் பர்த்டே வரும் டிசம்பர் 12 ஒவ்வொரு வருஷமும். இந்த டிசம்பர் 12 எல்லாரும் செம்மையாக விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணும்பொழுது ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார் ஃபேஸ்புக்கில், பாரு ரஜினி பர்த்டேவுக்கு இவ்வளோ பேர் பயங்கரமாக எழுதுறானுங்க ஃபேஸ்புக்கில், நேற்று தான் பாரதி பிறந்த நாள், ஒருத்தன் கண்டுக்கல அப்படின்னாரு. அது எனக்கு இப்போ டக்குன்னு இப்போ ஞாபகத்திலே இருக்கும். ரஜினி பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் டிசம்பர் 11 1882. தனது பாட்டுகளால் சுதேசி தேசிய கீதங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. தனது பாட்டுகளால் உறங்கி கொண்டிருந்த தமிழர்களை தட்டி எழுப்பியவர். இந்தியா, விஜயா இந்த பத்திரிகைகள் மூலமா ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். சரியா? பாண்டிச்சேரி போகும்பொழுது இந்தியாவிலேயே சேர்த்து அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்கே போய் வெளியிட்டார். சுப்பிரமணிய சிவா அவர் சொல் வீரர்.
1884 அக்டோபர் 4 வத்தலகுண்டில் பிறந்தாரு. சிறந்த மேடை பேச்சாளர், வ.உ.சியோட ஃப்ரெண்டு. வ.உ.சி கூட சேர்ந்து தூத்துக்குடி கடற்கரையில் இவர் முழங்கினால் கடல் அலையின் ஓசை கூட அடங்கிடும் அப்படிம்பாங்க. பின்னாளில் அவர் மேலே வெளிச்சமே படாமல் ஜெயிலில் வச்சுருந்தானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க. அதனால அவருக்கு தொழுநோய் வந்துருச்சு. தொழுநோய் தாக்கிய போதும் தொழுநோய் பேஷண்ட்லாம் ரயிலில் ஏறக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ உடல் முழுக்க புண்ணோடு நடந்தே ஊர் ஊராக போய் சுதந்திர கனலை மூட்டியவர் சுப்பிரமணிய சிவா. சரியா? ரைட். இப்போ வ.உ.சியுடைய முக்கியமான ஒரு பங்களிப்புக்கு வருவோம். வ.உ.சி முக்கியமான பங்களிப்பு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி, SSNC. சரியா? பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு எதிராக தொடங்கினது தான் இது. ஏன்? 2 ரீசன். ஒன்று, மோனோபோலின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? மோனோபோலி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஜியோ சிம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கல்ல. எல்லாரும் ஜியோ சிம் வாங்கி 1 மாதம் ஃப்ரீ, 1 வருஷம் ஃப்ரீ யூஸ் பண்ணோமா? மற்ற நெட்வொர்க்லாம் அழிச்சு போனானா? அப்படி தானே போனான். ஏர்செல் காணாமல் போயிட்டான். நிறைய வோடாஃபோன் எங்கே போணுச்சுன்னே தெரில. ஏர்டெல் தப்பி பிழைச்சி இப்போ வரைக்கும் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் ஜியோ. 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாவன்? உனக்கு இந்த இன்டர்நெட் நம்ம பழகிட்டோம் எல்லாரும். வேணும்னா இவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுன்னு சொன்னானா? ஒட்டுமொத்த அலைக்கற்றையையும் வச்சுக்கிட்டு ஏகபோகமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஏகபோகம் தான் மோனோபோலி. புரியுதா? மோனோபோலி உலக பொருளாதாரத்தையே அழிக்கும். எப்படின்னு கேளுங்க. மரபணு மாற்றப்பட்ட விதைகளெல்லாம் கொடுப்பான் ஃப்ரீயாக கொடுத்து போய் இது உங்கள் நிலத்தில் விதைங்கம்மா. காவிரி டெல்டா பகுதியிலலாம் நீங்கள் பார்க்கலாம், விதைங்கம்மா. கடைசியிலே மக்கள் அந்த அந்த மண்ணே அந்த விதைகளுக்குன்னு பழகி போயிடும். வேறு எந்த விதை போட்டாலும் வளராது. இப்போ அவனோட விதையை வாங்கி போட்டால் தான் அது வளருமே. இப்போ அவன் என்ன மசியான் ஃப்ரீயாக கொடுப்பான், அவன் ஒரு ரேட்டு சொல்லுவான், அதுக்கு நம்ம வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் மோனோபோலி. இப்போ பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் சரக்கு கப்பல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல் பார்த்தோன்னா அவன் தான் மோனோபோலி. அவன் மட்டும்தான் ஒரே ஆள். அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம சரக்கை ஏற்றி அனுப்ப முடியும். அவன் வைக்கிறது தான் வேலை. அப்படி இருந்தது. இந்த மோனோபோலியை முடிச்சு கட்டணும்னு வ.உ.சி நினைச்சாரு. இது நம்பர் 1. ஆனால் 2வது காரணம் தான் சூப்பரான காரணம். பிரிட்டிஷ்காரங்களோட உண்மையான பலம் அவங்களோட இராணுவம் கிடையாது, அவங்களோட கடல் வணிகம் தான். கடல் வணிகம் தான் பிரிட்டிஷ்காரங்களோட முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை உடைச்சாதான் பிரிட்டிஷ்காரனை இங்கேருந்து நம்ம துரத்த முடியும் அப்படின்னு உருவாக்குனது தான் தனி கப்பல் நிறுவனம் வ.உ.சி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். புரிஞ்சுதா? தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் நடுவில் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஆங்கிலேய கப்பல் நிறுவனம் கப்பல்களை இயக்கிட்டு இருந்துச்சு. இந்திய வியாபாரிகள்கிட்ட அதிக கட்டணம் வசூலித்து சுரண்டாங்க. இதை தடுக்கிறதுக்கு இந்தியர்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கப்பல் கம்பெனி வேணும் அப்படின்னு வ.உ.சி முடிவு பண்ணி அவர் தொடங்கினது தான் சுதேசி, மேலே இருக்கு பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். புரியுதுங்களா? நிறுவனத்தின் பிறப்பு எந்த வருஷம்னா 1906 அக்டோபர் 16. இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்திய நிருமங்கள் சட்டம் 1882 கீழ் பதிவு செய்யப்பட்டது. இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்ச்சங்க தலைவர் பாண்டித்துரை தேவர். யார்? பாண்டித்துரை தேவர். செயலாளராக இருந்தவர் தான் வ.உ.சி. புரியுதுங்களா? செயலாளர் இருந்தவர் தான் வ.உ.சி. சரி, இந்த கப்பல் கம்பெனியை தொடங்கணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. 10 லட்சம் ரூபாய் தேவை. ஸோ டோட்டல் மூலதனம், கேபிட்டல் அமௌண்ட், டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட்டு 10 லட்சம். ஸோ அந்த 10 லட்சத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த 10 லட்சம் நமக்கு தேவை. 40,000 பங்குகளாக பிரிக்கிறாங்க. 10 லட்சத்தை 40,000 வகுத்தீங்கன்னா 25 ரூபாய். ஒரு பங்கின் விலை 25 ரூபாய். அந்த பங்கை யார் வேணால் வாங்க முடியாது. இப்போ பிரிட்டிஷ்காரன் 51% பங்கை வாங்கிட்டான்னு வச்சுக்கிங்க, கம்பெனி அவனோட ஆகிடும்ல. அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன செய்வான்? ஒவ்வொரு பிரிட்டிஷ்கிட்டையும் நீ ஒரு பங்கு வாங்கு, இல்லைன்னா நீ 10, நான் 10 வாங்கி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பிரிட்டிஷ்காரன்ட்டே பங்கு இருந்ததுன்னா கம்பெனி பிரிட்டிஷ்காரன் கம்பெனியாக மாறிடுமே. அப்படி தானே? அதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு முக்கியமான ரூல் போட்டு இந்த பங்குகளை வாங்கணும்னா அவங்க ஒன்று இந்தியர்களாக இருக்கணும், இல்லைன்னா இலங்கைக்காரங்களாக இருக்கணும். அதாவது ஆசியாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த பங்குகளை வாங்க முடியும். வெள்ளைக்காரங்க யாரும் இதில் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு அவர் கரெக்டாக இருந்தார்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஷாவ்லைன் அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட கப்பல வாடகைக்கு தான் எடுக்குறாரு வ.உ.சி. ஆனா, இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, ஷாவ்லைன் நிறுவனத்த மிரட்டுன்னு மிரட்டி, அதனால அந்த ஒப்பந்தம் ரத்து ஆயிடுச்சு. இல்ல வாடகைக்கு எடுத்தாலும் வேலைக்கு ஆவாது. சொந்த கப்பல் வாங்காம இனிமே நான் ஊருக்கே வரமாட்டேன். அப்படின்னு முழங்கிட்டு நேரா வ.உ.சி. வட இந்தியாவுக்கு போறாரு. பம்பாய், கல்கத்தா அங்க இங்கன்னு அலைஞ்சு நிதி திரட்டுறாரு. கடைசியில 2 நீராவி கப்பல்கள் வாங்குனாரு. ஒண்ணு எஸ்.எஸ். காலியா, இன்னொன்னு எஸ்.எஸ். லாவோ. இந்த 2 கப்பல்கள் வாங்கிக்கிட்டு தலைவன் தூத்துக்குடிக்கு வராப்புல, மக்கள்லாம் கடல்லே இறங்கி கப்பலுக்கு மாலை போடுறாங்க. வாவ்! சூப்பர்ல. பெரிய வணிக போர். ஆங்கிலேய நிறுவனம் வ.உ.சி.ய வீழ்த்துறதுக்கு நெறைய குறுக்கு வழிய கையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் விலை போர். தூத்துக்குடி, கொழும்பு கட்டணத்த ரூ. 1 இருந்துச்சு அப்போ, அத 50 பைசாவா மாத்துனாங்க. வ.உ.சி. சும்மா இருப்பாரா? அவரும் குறைச்சிட்டாரு. கடைசியில என்ன பண்ணாங்க? பெரிய கொடுமை. பிரிட்டிஷ்காரங்க, நீங்க ஃப்ரீயாவே டிராவல் பண்ணுங்க. நீங்க சரக்கு ஏத்திங்க. சரக்குக்கு மட்டும் பணம் குடுங்க. பயண கட்டணமே கிடையாது. ஃப்ரீயா ஏறிக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு கொடை தரோம்ன்னு சொல்லிட்டு கொடையே குடுத்தானுங்க. இலவச குடை. ஆனாலும் வ.உ.சி. என்ன பண்ணாரு? மேட போட்டு கிழின்னு கிழிச்சாரு. வெள்ளைக்காரன் கப்பல்ல எவனாவது ஏறுனீங்கன்னா, அவன் பெத்த தாயின் மீது ஆணை. அவன் ரத்தம் இந்திய ரத்தம் கிடையாது. உடனே மக்கள் இலவசங்களை நிராகரிச்சுட்டு, அதிக பணம் கொடுத்தாவது வ.உ.சி. கப்பல்லயே பயணிச்சாங்க. அப்படி இருந்தா பிரிட்டிஷ்காரன் சும்மா வருவானா? கம்பெனி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி, அதை முடக்கிற நடவடிக்கைகள் மேற்கொண்டுச்சு. பல குற்றச்சாட்டுகள். அப்போ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, யார் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர்லாம் வாங்குனாங்களே, அவங்க எல்லாரும் நம்ம பிசினஸ் தானே பண்றோம். யாரு வ.உ.சி.யா பிசினஸ் பண்றாரா? இல்ல. ஏன் பிசினஸ்ல அரசியலை கலக்குறீங்க? வேணாம் அப்படின்னாங்க. ஆனா வ.உ.சி. என்ன சொன்னாரு? டேய் நான் அரசியல் நோக்கத்துக்காக தான்டா கப்பல் கம்பெனியே தொடங்கினேன் அப்படின்னாரு. அப்போ கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தொடர்ச்சியா அழுத்தம் குடுக்குறாங்க. அதனால அந்த செயலாளர் பதவியிலிருந்து நீங்கின அப்படின்னு விலகிட்டாரு. ஆங்கிலேயர்கள் எதிர்த்தாங்க, பங்குதாரர்களை மிரட்டினாங்க. நிறுவனத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள், அந்த காரணங்கள்னால சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் படிப்படியா சரிஞ்சிருச்சு. எப்போ வாங்கினாரு? எப்போ தொடங்கினாரு? சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை எப்போ தொடங்கினாரு? 1906 அக்டோபர். சரியா, மறந்துடாதீங்க. அடுத்தது எந்த தேதி? அக்டோபர் இருக்கு பாருங்க, அக்டோபர் 16. சரியா, அக்டோபர் 16னா உங்களுக்கு வேற என்ன ஞாபகம் வருது? அக்டோபர் 16னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட தேதி. 1799 அக்டோபர் 16 தான் தூக்கிலிடப்பட்டாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். அது எது? கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். இது ரொம்ப முக்கியமானது. 1908ஆம் ஆண்டு. ஓகேவா? வ.உ.சி. வெறும் கப்பல் மட்டுமா ஓட்டினாரு? அவர் ஒரு லாயர், அவர் ஒரு போராளி, தொழிலாளர்களுடைய வயிற்று பசியையும் போக்கினார். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வேலை நிறுத்த போராட்டம் தான். தூத்துக்குடியில ஹார்வி பிரதர்ஸ், அதாவது ஏஎஃப் ஹார்வி சகோதரர்களால் நடத்தப்பட்டது தான் கோரல் மில் அப்படிங்கிற ஒரு நூற்பாலை. பஞ்ச நூலா நூற்பாங்க. அந்த நூற்பாலை அந்த தொழிலாளர்களை ரொம்ப மோசமா நடத்துனுச்சு. நரக வாழ்க்கை. எப்படின்னா 12 மணில இருந்து 14 மணி நேரம் வேலை. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் இருட்டுற வரைக்கும் வேலை. அது 6ஆ இருக்கலாம், 6:30 இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 7:30 கூட இருக்கலாம். இருட்டுற வரைக்கும். அப்போ பல்பு, எலக்ட்ரிசிட்டிலாம் இவனுங்க பெரும்பாலும் நைட்ல போட்டதானா நைட்டும் வேலை வாங்கியிருப்பானுங்க. கரண்ட் பில்லு கட்டணுமேன்னு சொல்லிட்டு வேணாம் விட்டானுங்க போல இருக்கு. காலை 5, 6 மணிலிருந்து மாலை 7 மணி கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வேலை. ஆனா சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா சவுக்கடி கொடுப்பானுங்க, இல்லைன்னா பிரம்படி கொடுப்பானுங்க. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டானுங்க. சாப்பிட கூட நேரம் கிடையாதுங்க. வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிட்றணும். கொஞ்சம் சிறு தாமதம்னா சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 12 வயது குழந்தைகள் கூட அதில் வேலை செஞ்சாங்க. சரியா? இப்போ இவ்வளோ கொடுமை அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது வ.உ.சி.க்கும் சிவாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் என்ன செய்றாங்கன்னா, தொழிலாளர்கள் போய் பார்க்குறாங்க. உங்க உழைப்ப சுரண்டுறானுங்க. நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுங்க லாபம் எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ நீங்க உங்க உழைப்பை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெள்ளையர்களுக்கு பாடம் போட்டுங்க, உழைப்பை நிறுத்துங்கங்கிறாங்க. அங்க கேட்குறாங்க, நாங்க வேலைக்கு போகலன்னா அன்னாடம் காட்சிங்க. அன்னாடம் காட்சினா என்ன? அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து
அன்னன்னைக்கு கிடைக்கிற காசுல தான் சாப்பிட முடியும். அப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னோனே, இவரு நம்ம வ.உ.சி என்ன செய்றாரு, அவருக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் தெரியும் இல்லையா? அவங்கள்ட்டலாம் அவரு காசு கலெக்ட் பண்ணி, மொத்தமா சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஸோ சாப்பாடு பிரச்சனை கிடையாது. நான் பார்த்துக்கிறேன். ஆனா வெள்ளைக்காரன அடக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவரு இறங்குறாரு. ஸோ பிப்ரவரி 27, 1908 அன்னைக்கு வேலைநிறுத்தம் தொடங்குனுச்சு. பிப்ரவரி 27, 1908 அன்னைக்கு வேலைநிறுத்தம் தொடங்குது. கடைசியில தொழிலாளர்கள் வெற்றி அடைஞ்சு வேலைக்கு போனது மார்ச் 7, 1908. மார்ச் 7, 1908. ஓகே. அது அப்புறம் பார்க்கலாம். வெறும் தொழிலாளர் போராட்டம் மட்டும் கிடையாது அது. அது ஒரு பொது வேலைநிறுத்தமா மாறுனுச்சு. பொது வேலைநிறுத்தம்னா என்ன? தொழிலாளர்களுடைய போராட்டம்னா அவங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. கம்பெனில அதாவது உள்ள மில்லு ஓடாது. ஆனா இது பொது வேலைநிறுத்தம். பொது வேலைநிறுத்தம்னா ஆங்கிலேய அதிகாரிகள் துணி எழுப்புவர்கள் துவைக்க மாட்டாங்க. நாவிதர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு சவரம் செய்ய மாட்டாங்க. கடைக்காரங்க ஐரோப்பியர்களுக்கு பால், காய்கறி விற்க மாட்டாங்க. ஜட்கா வண்டிக்காரர்கள் ஆங்கிலேயர்களை வண்டியில ஏத்த மாட்டாங்க. அதான் அந்த ரிக்ஷா வண்டியில ஏத்த மாட்டாங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்கள் கூட நெருக்கமா இருந்தாரு ஒருத்தர்னு சொல்லிட்டு அவரோட டிரைவர் வண்டியிலேருந்து இறங்கி போயிட்டாராமா. அவரோட டிரைவரே நான் கார் ஓட்ட மாட்டானுமே உனக்கு என்ன அவங்க கூட போய் பேச்சு? உன்னையெல்லாம் ஒரு நல்லவனா நினைச்சு நான் போய் உனக்கு கார் ஓட்டிட்டு இருக்கேன். நீ இன்னமும் போய் வெள்ளைக்காரன்கிட்ட இது வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்களுக்கு மட்டும் ஷேவ் பண்ணல. இவர் போய் பேசிட்டு பாருங்க. இவரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க எல்லாரும். அப்போ ஆங்கிலேயர் அதிகாரிகள் வெளியே தலை காட்ட முடியாத நிலை ஏற்பட்டது. இது என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? அந்த கோரல் மில்லுக்கு போற வாட்டர் பைப் லைன்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. வெள்ளைக்காரங்க குடியிருப்பு இருக்கு பாருங்க, அங்க போற தண்ணி பைப்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து யார் தெரியுமா ஆதரவு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆதரவு. உணவுக்கும் தண்ணீருக்கும் அவர்கள் திண்டாடினார்கள். எனவே வேற வழி இல்லாம நிர்வாகம் பணிந்தது. 9 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு 1908 மார்ச் 6ல கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன. தொழிலாளர்கள் மார்ச் 7 அன்னைக்கு வேலைக்கு திரும்பினாங்க. ஊதியம் உயர்த்தப்பட்டது, வேலை நேரம் குறைக்கப்பட்டது, வார விடுமுறை சண்டே லீவ் கொடுத்தாங்க. சரியா? எவ்வளவு பெரிய வெற்றி இது! மக்களை ஒன்றிணைச்சு ஒரு பெரிய கம்பெனி ஹார்வி பிரதர்ஸ் கம்பெனியே ஆட்டங்கான வச்சாப்ல. அப்படியே இந்த செய்தி இந்தியா முழுக்க பரவுது. அரவிந்த கோஷ் வங்காளத்தில் இருந்தார் இல்லையா? அவருடைய இதழ் வந்து வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம் இதழில் ஒரு தலையங்க எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? என்னைக்கு எழுதுறாரு? 13 மார்ச்ல எழுதுறாரு. 13 மார்ச் 1908. அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நிபந்தனையற்ற சரணாகதி என்ற அவமானத்துக்கு ஆங்கில முதலாளித்துவம் ஆளாயிடுச்சு. இந்திய தொழிலாளருக்கு கிடைக்கும் வெற்றி இது இந்திய தேசிய இயக்கத்துக்கே கிடைச்ச வெற்றி அப்படின்னு அரவிந்தர், யாரு பாண்டிச்சேரியில் ஆசிரமம் நடத்தினார்ல அவர் தான் அரவிந்தர், அவரு கட்டுரை எழுதினார். அதுக்கப்புறம் வ.உ.சி பெரிய ஹீரோ ஆயிட்டாப்ல இல்லையா? அப்ப அந்த ஊர் அதிகாரி பேரு விஞ்ச். அவன் பேர் என்ன? அந்த ஊர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஞ்ச். ஹூஸ் தட் ஃபெலோ? ஹி இஸ் மிஸ்டர் விஞ்ச். கோரல் மில் வெற்றி வ.உ.சியை ஒரு ஹீரோவா மாத்திருச்சு. இது விஞ்சுக்கு ஒரு பெரிய எரிச்சல் ஆயிடுச்சு. வ.உ.சியை கூப்பிடுறாப்புல விஞ்ச். திருநெல்வேலி கலெக்டரா இருந்த வ.உ.சியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மிரட்ட போறாரு. வ.உ.சி போகும்பொழுதே இன்னொரு வழக்கறிஞரோட தான் போறாப்புல. தெளிவான ஆளு. அங்க போய் பேசும்பொழுது விஞ்ச் மிரட்டுறாப்புல. வ.உ.சி he didn't give a damn. மதிக்கவே இல்லை. இது வந்து பாரதியார், நீங்க இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்களேன். பாரதியாரின் தேசிய கீதங்கள்ல வரும் இந்த லைன்லாம். பாரதியார் அவருடைய பாட்டிலேயே அதை பதிவு செய்திருக்காரு. நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சையே நாட்டினாய் கனல் மூட்டினாய் மன்னிப்பு கோருணி இல்லையேல் மார்வாடி சிறை ஏகுவாய் அப்படின்னு விஞ்ச் மிரட்டிருக்காப்புல. என்னடா நீங்க என்ன எல்லா இடத்துக்கும் போய் சுதந்திர தாகத்தை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வ.உ.சி சொல்லியிருக்காரு. சொந்த நாட்டில் பரற்கடிமை செய்தே துஞ்சிட்டோம். சொந்த நாட்டில் பலருக்கு நாங்கள் வந்து அடிமை செஞ்சே கடந்துட்டோம். இனிமே அஞ்ச மாட்டோம். சதையை துண்டாக்கினும். நீ சதையை துண்டா வெட்டினாலும் உன் சாயை கட்டு மனம் சாய்ந்திடும். நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் பணிய மாட்டோம் அப்படின்னு தலைவன் சொல்லிட்டு வந்துட்டாப்ல. அப்போ விஞ்சுக்கு சந்தர்ப்பம் பார்க்குறாப்புல. இனிமே எப்படியாவது வ.உ.சி தூக்கி உள்ள போட்டுருணும் அப்படின்னு. இப்போதான் திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு ஒன்று நடக்குது 1908. அது என்னன்னா சுயராஜ்ய நாள் மார்ச் 9. சுயராஜ்ய நாள் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 1908. அதை சுயராஜ்ய நாளாக கொண்டாடணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்? அன்னைக்கு தான் பிபின் சந்திரபால் விடுதலை ஆகிறாரு. பிபின் சந்திரபால் விடுதலை ஆகின்ற மார்ச் 9
சுயராஜ்ய நாள். சுயராஜ்ய நாள்னா என்ன? சுயராஜ்யம்ங்கிறது சுதந்திரம். சுதந்திர நாளா கொண்டாடணும்னு வ.உ.சி. திட்டமிட்டார். ஊர்வலம் போகக்கூடாது அப்படின்னு விஞ்சி தடை போட்டார். என் நாட்டுல நடக்கிறதுக்கு எனக்கு எவன்டா தடை போட முடியும்? அப்படின்னு வ.உ.சி., சிவா, பத்மநாப ஐயங்கார் இவங்கெல்லாம் தடைய மீறி பேரணி போறாங்க. பேரணி போன உடனே அவங்கள கைது செய்றாங்க. மார்ச் 19ஆம் தேதி வ.உ.சி., சிவா, பத்மநாப ஐயங்கார் இவங்க எல்லாரையும் கைது செய்றாங்க. இந்த கைது சம்பவம் இருக்கு இல்லையா? அது மக்களுக்கிடையே வேகமா பரவிடுச்சு. மார்ச் 13ஆம் தேதி தலைவர்கள் கைதான செய்தி கேட்டதும் திருநெல்வேலி நகரம் போர்க்களம் ஆயிடுச்சு. கடைகள் அடைக்கப்பட்டுச்சு. கல்லூரி மாணவர்கள் கிளாஸுக்கு போல, வீதியில இறங்குனாங்க. மண்ணெண்ணெய் கிடங்கு, நீதிமன்றம், காவல் நிலையம் இதெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. நகராட்சி அலுவலகத்தை சூறையாடிட்டாங்க. ஸோ கலகத்தை அடக்கிறதுக்கு போலீஸ் நடத்துனது ஒரு துப்பாக்கி சூடு. அதுல 4 பேர் செத்துட்டாங்க. இந்த துப்பாக்கி சூடு நடத்த சொன்னது வந்து துணை கலெக்டராக இருந்த திருநெல்வேலியுடைய துணை கலெக்டராக இருந்த ஆஷ். ஆஷ் கொல்லப்பட்டதுக்கு இது ஒரு காரணம். புரியுதா? ஆஷ்னா யாரு? நான் சொல்றேன் ஆஷ் யாருன்னு. ஓகேவா? அப்புறம் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு சொல்றேன். ஸோ கலகத்தை அடக்கிறதுக்கு போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல குருநாதன் அப்படிங்கிற அப்பாவி சிறுவனும் ஒருத்தவன், ஒரு கோவில் பூசாரி ஒருத்தர். இதுதான் தமிழ்நாட்டில் நடந்த முதல் மாபெரும் அரசியல் வன்முறை போராட்டம். ஓகேவா? அப்புறம் வ.உ.சி. மார்ச் 12 கைது செய்யப்பட்டார். வ.உ.சி. சிவாவும் பத்மநாப ஐயங்கார் அப்பயே கைது ஆயிட்டாரு. மார்ச் 13 கலவரம் நடந்துச்சு. துப்பாக்கி சூடோட அது முடிஞ்சது. 4 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ வ.உ.சி. மீது சுமத்தப்பட்ட குற்றம் ராஜ துரோக குற்றம். இங்கிலாந்து அரசருக்கு எதிராக நீ ராஜ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்திட்டாங்க. பிரிவு 124A. ஓகேவா? இந்த வழக்கு விசாரணையை நாடே உற்று நோக்குனுச்சு. நீதிபதி யாருன்னா ஏ.எஃப். ஃபின்ஹே அப்படின்னு ஒருத்தவன். ஏ.எஃப். ஃபின்ஹே ஜூலை 7, 1908 அன்னைக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறான். வ.உ.சி.க்கு இரட்டை ஆயுள் தண்டனை. 40 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கணும். கடுங்காவல் தண்டனைங்க. 40 வருஷம் ஆயுள் கடுங்காவல். சரியா? ஒரு ஆயுள் தண்டனை அரசுக்கு எதிராக பேசினதுக்கு. இன்னொன்று சிவாவுக்கு அடைக்கலம் தந்ததுக்கு. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்தல். நாடு கடத்தல்னா வேற எங்கேயோ கூட்டு போய் போட்டுருவானுங்க. இவனுங்களுடைய அதாவது வ.உ.சி. மற்றும் சிவா ஆகியோருடைய எலும்புகள் கூட ராஜ துரோகம் செய்யும் அப்படின்னு நீதிபதி விஞ்சி சொல்லியிருக்காப்புல. சரியா? 1908 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாப்புல. அவர் என்ன சொல்றாரு? ஃபின்ஹே அவரோட நீதிமன்ற தீர்ப்பில் எழுதியிருக்கிறாரு, வ.உ.சி.யின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதே அவங்களுக்கு வேலையா போச்சு இல்லை? ரைட். சிறை கொடுமை. கோவை சிறையிலையும் இருந்தார், கண்ணனூர் சிறையிலையும் இருந்தார் வ.உ.சி. சாதாரண கைதிகளை விட ரொம்ப கேவலமாக. ஆக்சுவலாக அவர் ஒரு அரசியல் கைதி. அவர் அப்படி நடத்தக்கூடாது. ஆனால் வேணும்னே அவர் அப்படி நடத்தினாங்க. பின்னாடி விஞ்சி தான் இருப்பான். வேற யாரு? செக்கிழுத்தல். மாடு இழுக்க வேண்டிய செக்க வ.உ.சி. கையிலே இழுக்க வைக்கப்பட்டார் வெயில்ல. அவரோட உள்ள கைகள் ரத்தம் கசிந்தது. சுண்ணாம்பு சூளையில் வேலை பார்த்தால் உடல் நம் குன்றியது. ஒரு பெரிய பணக்காரருங்க, வழக்கறிஞருங்க. ஆனால் அவர் வந்து 4 வருஷத்தில் வெளில வந்துட்டாருங்க. 1908 உள்ளே போகிறாரு. 4 வருஷத்தில் வெளில வராரு. வெளில வந்து அவரோட சொத்துக்கள் எல்லாம் போச்சு. இப்போ தான் சமீபத்தில் வ.உ.சி.யுடைய பேத்தி கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. கலைஞர் வந்து ஒரு வேலை கொடுத்துருந்தாரு முன்னாடி. இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே எதை செஞ்சுருக்காங்க, பட் உதவி எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் அவங்க யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய நிலைமை இல்லை. வ.உ.சி. தன் சொத்துக்களை இந்த நாட்டுக்காக இழந்தவர். பல தலைவர்களை நம்ம பார்க்குறோம், ஊரு காசில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க உல்லாசமாக. ஆனால் வ.உ.சி. எவ்வளோ பெரிய எப்பேற்பட்ட மனிதர், பெரிய செல்வந்தர், வழக்கறிஞர். அவர் விடுதலையாகி வெளில வந்தப்போ 1912 வெளில வந்தப்போ வறுமையில் வாடினார். வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அவர் வந்து ஏதோ ஒரு கடை நடத்தினதாக கூட ஒரு செய்தி இருக்கு. சமீபத்தில் ஒரு பேட்டைன்னு ஒரு நாவல் படித்தேன். அந்த நாவலில் ஒரு கொசு தகவலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எந்த புத்தகத்தில் படித்தேன்னு ஞாபகம் இல்லை. ரைட். வ.உ.சி. ஜெயிலுக்கு போனதும் விஞ்சோட அடுத்த குறி பாரதியார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எச்சரிக்கிறாங்க, நீ போயிடுங்கிறாங்க. 1908 பாரதியார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்படாத பிரெஞ்சு பகுதியான பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. அங்கிருந்தபடியே இந்தியா அப்படிங்கிற வார இதழை சிவப்பு தாளில் வெளியிடுறாரு. விஜயாங்கிற நாளிதழ், சூரியோதயம், பாலபாரதம் இந்த பத்திரிகைகளெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து அவர் நடத்தினார். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்த பாரதியார் நடத்தின பத்திரிகைகளை இந்தியாவுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுது. இருந்தாலும் அது எப்படி போகாமல் இருக்கும்.
ரகசியமாக அவை கடத்தப்பட்டு மக்களிடம் சேர்ந்தன. வாவே சுப்பிரமணிய ஐயர், விவிஎஸ் ஐயர்னு சொல்கிறாங்கல்ல, அவர் பின்னால் இந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனைக்கெலாம் அவர் தான் காரணமாக இருந்தார். வாவே சுப்பிரமணிய ஐயரும் தப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு தான் வந்திருந்தாப்புல. அரவிந்த கோஷ் அங்கேயும் தப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு தான் வந்திருந்தாப்புல. வந்து இவங்கெல்லாம் பாரதியோடு இணைந்தார்கள். பாண்டிச்சேரி ஒரு புரட்சியாளர்களுடைய கூடாரமாக மாறுனுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது புரட்சிகர தேசியவாதம், ரெவல்யூஷனரி டெரரிசம். டெரரிசம் கிடையாது, அது நேஷனலிசம் தான். ரெவல்யூஷனரி நேஷனலிசம்னு வேணால் சொல்லலாம். தேசியவாதம், ரெவல்யூஷனரி இல்லைன்னா இந்த இது கேன்சல் பண்ணிவிடுங்க. புரட்சிகர தேசியவாதம். பிரிட்டிஷ் எல்லைக்குள்ள போராடினா சிறை நிச்சயம், அதனால் அவங்க தளத்தை மாற்றிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. புரட்சியாளர்களின் புகலிடமாக பாண்டிச்சேரி மாறுனுச்சு. அவங்க ஃப்ரெஞ்சும் அனுமதிச்சாங்க, ஏன்னா நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பிரிட்டிஷ் தானே பிரச்சனை. ஸோ இந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கெங்கெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. இப்போ எடுத்துக்காட்டு விவிஎஸ் ஐயர், வாவே சுப்பிரமணியர் இருக்கார், விவி சுப்பிரமணியனார் இருக்கார்ல, இப்போ இவருக்கு, அப்புறம் எம்பிடி ஆச்சாரியாருக்கு, டிஎஸ்எஸ் ராஜன், இவங்களுக்கெல்லாம் இந்த புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த பயிற்சி, இப்போ துப்பாக்கி சுடுற பயிற்சி, எப்படி வந்து ஒரு சொற்பொழிவை ஏற்றி ஒரு 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 இளைஞர் கூட்டத்தை எப்படி தன் வசப்படுத்தி அவங்களை எப்படி போராட்டத்துக்கு தூண்டுறது, இதெல்லாம். இதை வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சி எங்கே கிடைச்சதுன்னா, லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ், அப்புறம் பாரிஸ், 2 இடத்துலையும் வழங்கப்பட்டுச்சு. சரியா? அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரி வழியாக சென்னையில் விநியோகம் பண்ணாங்க. ஸோ புரட்சிவாத செய்தித்தாள்கள் இந்தியா, விஜயா, சூரியோதயம், இதெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து தான் வெளிவந்தது. ஓகேவா? ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பத்திரிகைகள் நடத்தியிருந்த பாரதியார் மற்றும் ஸ்ரீ அரவிந்தர், இவங்களோட விவிஎஸ் ஐயரும் வந்து சேர்ந்தார். 1910 ஒரு முக்கியமான நபர் வந்து சேர்ந்தார். அவர் தான் வாவேசு ஐயர். யார் இந்த வாவேசு ஐயர்? லண்டனில் சட்டம் பயின்றார். அங்கே விடி சாவர்கர் இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற புரட்சி மையத்தில் செயல்பட்டவர். வெடிகுண்டு தயாரிக்க தெரியும், துப்பாக்கி சுட தெரியும். சரியா? பிரிட்டிஷ் போலீஸின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஒரு முஸ்லீம் வணிகர் போல வேடம் அடித்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாப்ல. பாண்டிச்சேரிக்கு வந்து அங்கே பயிற்சி கொடுக்குறாரு. சரியா? இளைஞர்களுக்கு கை துப்பாக்கி, ரிவால்வர் சுடும் பயிற்சி கொடுக்குறாரு. நோக்கம் என்ன? அமைதியான வழியிலலாம் சுதந்திரம் கிடையாது, ஆங்கில அதிகாரிகளை கொண்டு குவிச்சாதான் அவங்கள விரட்ட முடியும். புரியுதா? ஆங்கில அதிகாரிகளை கொண்டு குவிச்சாதான் விரட்ட முடியும் அப்படின்னு அதான் நோக்கம். ஸோ வாவேசு ஐயர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, மகரிஷி நெப்போலியன் கரிபால்டியின் வாழ்க்கை வரலாறு. கரிபால்டி தெரியுமா உங்களுக்கு? நெப்போலியன், கரிபால்டி, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த நூல்கள் எல்லாம் எழுதுறாரு. இது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உணர்வெழுச்சியை கொண்டு வந்தது. அப்பதான் பாரத மாதா சங்கம். சரி, இப்போ இந்த புரட்சிகர நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ரகசிய அமைப்பு தேவை. அந்த ரகசிய அமைப்பு தான் பாரத மாதா சங்கம். இந்த பாரத மாதா சங்கத்தை நிறுவனது நீலகண்ட பிரம்மச்சாரி. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1904 நிறுவிட்டார். அங்கே இருக்கு பாருங்க, 1904. ஆனாலும் இந்த விவிஎஸ் ஐயர் பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் 1910. அந்த 1910க்கு பிறகுதான் இது வீரியம் பெற்றது. எது? இந்த பாரத மாதா சங்கம். இதோட கொள்கை என்ன? ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்றது மூலமா மக்கள்கிட்ட புரட்சியை தூண்டுறது தான் இதோட நோக்கம். ஸோ குறிவைக்கப்பட்டார் ஆஷ், ராபர்ட் ஆஷ், திருநெல்வேலி சப் கலெக்டர், துணை கலெக்டர், அதுக்கப்புறம் கலெக்டராக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, ராபர்ட் வில்லியம் டி எஸ்கோர் ஆஷ், நம்ம வந்து ராபர்ட் ஆஷ்னு வச்சுக்கலாம். ஏன் ஆஷ்? ஏன் ஆஷை சுடணும்? வஉசியுடைய சுதேசி கப்பல் நிறுவனத்தை அழிச்சதுல முக்கிய பங்கு இவருடையது. திருநெல்வேலி எழுச்சியின் பொழுது துப்பாக்கி சூடு நடத்தி கலவரத்தை அடக்குனது இவர் தான். வஉசி சிறையில் இருந்த பொழுது அவரை யாரையுமே சந்திக்க விடலை, மக்களை தடுத்தவர். அப்போ வாஞ்சிநாதன் ஒரு சபதம். இந்த சபதத்தெல்லாம் நீங்கள் படிச்சுன்னு வச்சுக்கிங்க, ஓ இதுக்காக தான் சுட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் மரியாதை குறைவாக யாரையும் பேசலை, ஆனாலும் அதில் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, அந்த லெட்டர் வந்து புக்கிலலாம் போட மாட்டாங்க. போட்டால் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுப்போம்னு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் அது பயங்கர ஒரு ஜாதிய துவேஷமாக இருக்கும். நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அந்த லெட்ரு. அந்த லெட்டரில் வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னனை வந்து பஞ்சமன்னு கொடுப்பாங்க. பஞ்சமனான 5ஆம் ஜார்ஜின்னு போட்டிருப்பாங்க. டீக் என்னடா இப்படிலாம் போடுறீங்க? அந்த காலத்தில் இருந்த விஷயம் அது, நம்ம வந்து யாரையும் குறையும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இருந்த, அந்த காலத்தோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இப்போ அதை படிக்கும் பொழுது அது நிறைய பேர் அஃபண்ட் பண்ணும். ஓகேவா? ரைட். வாஞ்சிநாதனுடைய சபதம். செங்கோட்டையை சேர்ந்த வனத்துறை ஊழியர்
வாஞ்சிநாதன் பாரத மாதா சங்கத்துடைய தீவிர உறுப்பினர். அவர் பாண்டிச்சேரிக்கு போய் வாவேஸ் ஐயர்கிட்ட துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றார். ஆஷை கொல்வதற்கான திட்டம் பாண்டிச்சேரியில் தான் தீட்டப்பட்டுச்சு. வாவேஸ் ஐயர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு ப்ரௌனிங் ரக துப்பாக்கி அதை கொடுத்துக்கிறாங்க. இப்போ மணியாச்சி இல்லை சார், ஆல்ரெடி மணியாச்சிங்கிறீங்களா சார், மொக்க காமெடி சார் அப்படிங்கிறீங்களா? ஓகே ஃபைன். ஜூன் 17 ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த தேதி வருஷத்தெல்லாம் மாற்றி கொடுத்தானுங்க. இதாங்க கரெக்டு. ஜூன் 17 1911 என்பது தான் கரெக்டு. சரியா? ஜூன் 17 1911. இடம் மணியாச்சி ரயில் சந்திப்பு. காலை 10:30. கலெக்டர் ஆஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காந்துருக்காரு. எங்கே போகிறாரு? கொடைக்கானலுக்கு போகிறார். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காந்துருக்காரு. ரயில் வந்து மணியாச்சி நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? வாஞ்சிநாதன் நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அவர் கூட சங்கரகிருஷ்ண ஐயர் அப்படிங்கிற இளைஞர் இருக்காரு. வாஞ்சிநாதன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் கூட போகிறாரு. கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் ஆஷுடைய நெஞ்சிலேயே சுடுறாப்புல. அவரோட மனைவி கண் முன்னாடியே ஆஷ் சரிந்து விழுறாரு. சுட்ட வேகத்தில் வாஞ்சிநாதன் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி நடைமேடையில் தான் ஓடுறாரு. பிளாட்ஃபார்மில் ஓடி அங்கிருந்த கழிப்பறை கூட தான் பூந்துக்கிட்டாரு. ட்ரெயினில் இருக்கிற கழிப்பறை கிடையாது, பிளாட்ஃபார்மில். ஸோ உள்ளே போய் பூந்துட்டாரு. போலீஸ் பிடியில் சிக்கி அவமானப்படுறதை விரும்பாத அவர் வாயில் துப்பாக்கியை வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு வீரமரணம் அடைந்தார். வாஞ்சிநாதன் சட்டைப்பையில் இருந்த கடிதம் இந்த கொலையின் நோக்கத்தை தெளிவாக விளக்கியது. ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கேயே அந்த அப்படியே நான் எடுத்து இங்கே கொடுத்துட்டேன். இதெல்லாம் தவறான விஷயங்கள். எனிவே நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்க வேண்டாம், இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கலாம். ஆங்கில சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்து துவம்சம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு இந்தியனும் தற்காலத்தில் தேச சத்ருவாகிய ஆங்கிலேயனை துரத்தி தர்மத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட முயன்று வருகிறான். எங்கள் ராமனாகிய, சிவாஜியாகிய, கிருஷ்ணனாகிய, குரு கோவிந்தனாகிய, அர்ஜுனன் ஆண்ட பாரத தேசத்தில் கேவலம் கோமாமிசம் தின்னும், அதாவது மாட்டுக்கறி தின்னும் மிலேச்சனாகிய, இதெல்லாம் தவறான வார்த்தைகள், ஜார்ஜ் பஞ்சமனை, ஜார்ஜ் 5னா பஞ்சமா, பஞ்சமன் அப்படி சொல்லக்கூடாது, ஜார்ஜ் பஞ்சமனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெருமுயற்சி நடந்து வருகிறது. அவன் எங்கள் தேசத்தில் காலை வைத்தவுடனே அவனை கொல்லும் பொருட்டு 3000 மதராசிகள் நாங்கள் பிரதிஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தெரிவிக்கும் பொருட்டு அவர்களில் கடைசியானவனாகிய நான் இந்த செயலை செய்தேன். இங்கனம் ஆர் வாஞ்சி அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஸோ ஆஷ் கொலைங்கிறது எதற்கு முன்னோட்டம்? 5ஆம் ஜார்ஜை கொள்வதற்கான முன்னோட்டம். ஸோ இந்த கடிதம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், ஏன்னா 3000 பேர் வெயிட்டிங்கில் இருக்கோம், நான் 3000 பேரில் கடைசி ஆள்றான்னு சொல்லிட்டாப்ல, பீதி ஆகிட்டானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க. இந்த கடிதம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்தது. ஜார்ஜ் மன்னரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே இதன் குறியீடு அப்படிங்கிறத உலகம் அறிந்தது. ஸோ இந்த வழக்கு வந்து ஒரு சதி வழக்கு என்று அறியப்பட்டது, கான்ஸ்பிரசி. திருநெல்வேலி சதி வழக்கு என்றே அது அறியப்பட்டது. திருநெல்வேலி கான்ஸ்பிரசி இல்லை கான்ஸ்பிரசி, கான்ஸ்பிரசியா கவுடிங்க, கான்ஸ்பைரசின்னு சொல்லலாம், கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஆஷ் படுகொலை தொடர்ந்து ஆங்கிலேய அரசு வெறிப்படுத்தது போல இருந்தது. இது தனிப்பட்ட கொலை கிடையாது, அரசுக்கு எதிரான போர் அப்படின்னு கருதப்பட்டது. இந்த வழக்கு திருநெல்வேலி சதி வழக்கு, திருநெல்வேலி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு 7 ஆண்டு சிறை, சங்கரகிருஷ்ண ஐயர் ஒரு இளைஞர் உள்ளே போனார்ல, அவருக்கு 4 ஆண்டு சிறை உட்பட 14 பேர் தண்டிக்கப்பட்டாங்க. புரட்சியாளர்கள் பலர் தலைமறைவானாங்க. பாண்டிச்சேரியை சுற்றி போலீஸ் வளையம் இருக்கப்பட்டுச்சு. சில காலத்துக்கு தமிழகத்தில் புரட்சிகர நடவடிக்கைகள் ஓய்ந்தன, சில காலகட்டத்துக்கு. ஓகேவா? இந்த அன்னி பெசன்ட் அவர்களுடைய வருகையும் தன்னாட்சி இயக்கமும் இதிலிருந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.